கட்சியிலிருந்தே இளங்கோவன் மீது விமர்சனம் வர தொடங்கியிருக்குது. நேற்று கார்த்தி சிதம்பரம் எல்லா எல்லையும் தாண்டி விட்டார் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் ஓபனா கொடுத்திருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது அதிமுக சொன்னா பரவாயில்ல, பட் காங்கிரஸ்காரே சொல்றாரு. இல்ல அவரு எங்க எங்க அறிக்கை அமைச்சிருக்காரு, ஆன் ரெக்கார்ட் அறிக்கை கொடுத்திருக்காரு. கார்த்திக் சிதம்பரம் உள்ளபடியா அவர் என்ன சொன்னார் நம்ம பார்க்கல. எல்லை மீறி விட்டார், அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இளங்கோவன் அவர்கள் எல்லா எல்லையும் மீறி விட்டார். இல்ல இந்த விஷயத்தை சொன்ன விஷயத்தை வச்சு சொல்றாரு, சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு, வரம்பு மீறி பேசியிருக்காரு அதிமுக சேர்றதையும் கண்டிச்சிருக்காரு. மன்னிப்பு கேட்கிற ஒரு டிமாண்ட் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லும் பொழுது அந்த கருத்து எல்லா எல்லையிலும் மீறின கருத்து அப்படின்றாரு. காங்கிரஸ் கட்சியிலிருந்தே ஒரு விமர்சனம் வரும்பொழுது அதை எப்படி நம்ம திசை திருப்பும் ஒரு செயல்னு பார்க்க முடியும்? இல்ல இது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இது கார்த்திக் சிதம்பரத்தோட காங்கிரஸ் கருத்தல்ல அதை அவர் சொல்றது. அது காங்கிரஸ் கட்சியில் அவர் உறுப்பினர் தான், காங்கிரஸ் கட்சியில் முக்கியஸ்தராகவும் இருக்கலாம், அது வேற பிரச்சனை. ஆனால் அது காங்கிரஸ் கருத்தல்ல. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் காங்கிரசினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், அவர் சார்பில் நாங்கள் அவருடைய அறிக்கையை சொல்லியிருக்கிறோம். அதுதான் நீங்கள் காங்கிரஸ் கருத்து. எல்லாருக்கும் எல்லா கருத்தும் இருக்கும் மாதிரி தனிப்பட்ட முறையில் அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கலாம். அதை பற்றி அவருக்கு இருக்கிற உரிமை. அதை பற்றி நான் மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தின் போது நிறைவுரை ஆற்றுகிற போது அவர் குறிப்பிட்டதாக கூறி அதனுடைய அடிப்படையில் ஆளுங்கட்சியின் சார்பில் அதிமுகவினுடைய நிர்வாகிகள், தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் என்கிற பெயரில் கடந்த பல நாட்களாக தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்த சம்பவத்தை ஒட்டி 20ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் தன்னுடைய நிலையை அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் நான் ஆற்றிய உரையில் கூறப்பட்ட எனது கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. எனது கருத்தை திரித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எதிர் போராட்டம் என நடைபெறுவது எனக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. எனவே சென்னையில் நடைபெற்ற மதுவிலக்கு ஆதரவு உண்ணாவிரத போராட்டத்தில் நான் கூறியது தனிப்பட்ட முறையில் எவரது மனதையும் புண்படுத்தவோ இழிவுபடுத்துவதோ எனது நோக்கம் அல்ல என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று திட்டவட்டமான ஒரு அறிக்கையை அவர் தந்துள்ளார். யாரையும் இழிவுபடுத்தவோ புண்படுத்தவோ அந்த வகையிலே நான் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோட வேண்டுமென்றே பேசவில்லை என்று தெளிவாக சொன்ன பிறகும் தொடர்ந்து ஆளுங்கட்சியின் சார்பிலே போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. பொது அமைதியை பாதுகாப்பதிலேயும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலேயும் ஆளுகிற கட்சிக்கு கூடுதலான அக்கறையும் பங்கும் இருக்க வேண்டும். அந்த வகையிலே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய கட்சியினர் இரண்டு பேரும் சேர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறு தருகிற விதத்தில், பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுகிற விதத்தில் தொடக்கத்தில் திரு இளங்கோவன் அவருடைய வீட்டிற்கு சென்று அங்கே கல் வீசியது, தாக்க முற்பட்டது. அதுபோல ஈரோட்டிலே அவருடைய வீட்டிற்கு முன்னால் சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இங்கே கட்சி அலுவலகத்திற்குள்ளே சதிமூர்த்தி மனுக்களே வந்து இங்கே கல் வீசி எறிந்து முன்னால் இருந்த பெயர் பலகையெல்லாம் உடைத்தது. ஆக அன்றைக்கு இங்கு வந்த ஒரு கார் வேகமாக கட்சி வளாகத்திற்குள்ளே வந்து
ஒரு கொலைவெறி தாக்குதலோடு அந்த கார் உள்ள வந்த உடனே சந்தேகப்பட்டு கேட்டை மூட போன போது அவர் மேல காரை கொண்டு போய் மோதி 18வது வட்டத்தலைவர் புளியம்பட்டி ராஜேந்திரன் என்பவர் மீது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர் வட்டத்தலைவர்கள் மீது அவர் பயங்கரமாக கார் தாக்கியதில் காலில் தலையில் அடிபட்டு ஜிஹெச்சில் இங்கே ரத்த வெள்ளத்திலே கடந்து ஜிஹெச்சில் வந்து ஒரு சிகிச்சை பெற்று வருகிறார். எல்லாம் போய் அவரை பார்த்து விட்டு வந்தோம். அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பி இருக்கிறார். இப்படி கொலை தாக்குதல், கொலைவெறி தாக்குதல் கட்சி வளாகத்திற்குள்ளே வந்து கட்சி அலுவலகத்திற்கு முன்னாலேயே நடைபெற்றிருக்கிறது. இதுபோல தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலேயும் திருநெல்வேலி, நேற்றைக்கு திருச்சி அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய சிலையின் மீது அழகிய முட்டைகள் வீசப்பட்டிருக்கிறது, செருப்பு வீசப்பட்டிருக்கிறது காமராஜருடைய சிலை மீது. இப்படியெல்லாம் தொடர்ந்து 6-7 நாட்களாக கட்டம் கட்டமாக ஒன்றிய அளவிலே, பிறகு முனிசிபாலிட்டி அளவிலே, பிறகு எம்எல்ஏக்கள் அளவிலே, பிறகு எம்பிக்கள் தலைமையிலே தொடர்ந்து திட்டமிட்டு கட்டம் கட்டமாக போராட்டம் நடத்துவது, அதோடு வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபடுவது, கல் வீசுவது, தாக்குவது என்பது மிகுந்த கண்டனத்திற்குரியதாகவும் அதை கண்டிக்கிறோம். நாங்கள் சொன்ன காங்கிரஸ் தலைவர் அவர்கள் சொன்ன விளக்கத்தையும் மீறி அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை காட்ட விரும்பியிருந்தால் அதில் கூட ஒரு நாள் 2 நாள் உணர்ச்சி வசப்பட்ட தொண்டர்கள் அங்கங்கே முதல் நாள் ஏதோ ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் என்கிற அளவிலே அது இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு கட்டம் கட்டமாக உணர்ச்சி வசப்படுகிறார்கள். ஒன்றிய அளவிலே உணர்ச்சி வசப்படுவது, அப்புறம் முனிசிபாலிட்டி அளவிலே உணர்ச்சி வசப்படுவது, அப்புறம் எம்எல்ஏக்கள் தலைமையிலே உணர்ச்சி வசப்படுவது, எம்பிக்கள் தலைமையிலே உணர்ச்சி வசப்படுவது, இப்படி தொடர்ந்து 1 வாரமாக இந்த போராட்டத்தை வேண்டுமென்றே எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தி போராடி வந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி அதை முன்னின்று நடத்திய அந்த சூழ்நிலையில், அதுவும் சசி பெருமாள் அவர்கள் அதற்காக தியாகம் செய்து அவர் இறந்த அந்த சூழ்நிலையில் பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கிற அந்த கொள்கையானது, எண்ணமானது ஒரு மக்கள் இயக்கமாக மாறி வருகின்ற சூழ்நிலையில் இவற்றையெல்லாம் திசை திருப்பதற்காகவும் தேர்தல் வருகிற காரணத்தினாலே அரசாங்கம் தேம்பித்த நிலையில் இருந்தது, கட்சியும் தொய்வாக இருந்தது. அதையெல்லாம் சரிப்படுத்துவதற்காக இதை காரணமாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு வேண்டுமென்றே இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து போராட்டம் நடத்தணும்னா உண்ணாவிரதம் கூட இருக்கலாம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உண்ணாவிரதம் தான் இருந்தோம். வேண்டுமானால் அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு ஒரு மாவட்ட தலைநகரத்தில் ஒரு இடத்துல காவல்துறையுடைய அனுமதி பெற்று அதிமுக தொண்டர்கள் சார்பிலே தங்களுடைய கருத்தை தெரிவிப்பதற்காக, வருத்தத்தை தெரிவிப்பதற்காக, அல்லது கண்டனத்தை தெரிவிப்பதற்காக, அது 1000 பேர் இருக்கட்டும், 10,000 பேர் கூட இருக்கட்டும், தொடர் உண்ணாவிரதம் கூட இருக்கட்டும். ஜனநாயகத்தில் உண்ணாவிரத அறப்போராட்டம் என்பது ஒரு வலுவான ஆயுதம். மகாத்மா காந்தி வழியில் இங்கே மாவட்டங்கள் தோறும், ஒன்றிய நகரங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் கூட உண்ணாவிரதம் இருக்கட்டும். தங்களுடைய வருத்தத்தை காட்டுவதற்கு கல் வீசுவதும், செருப்பால் அடிப்பது, விளக்கமாத்தல் அடிப்பது, தவறான வார்த்தைகள் சொல்லிவிட்டார் என்பதற்காக போராடுபவர்கள் கடந்த 1 வாரமாக தொலைக்காட்சிகளிலே எவ்வளவு தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறார்கள். ஒரு பெண்ணை அவமானப்படுத்தலாமா என்று கேட்கிறார்கள். அதிலிருந்து இளங்கோவனுடைய தாயார் பெண் இல்லையா? இளங்கோவனுடைய தாயாரை, மனைவியை, துணைவியை இவளெல்லாம் கேவலப்படுத்த விதத்திலேயும் அங்கே காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு லைவ் டெலிகாஸ்டாக வருகிற காரணத்தினாலே பல தொலைக்காட்சிகளிலே எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேச முடியுமோ அவ்வளவு தரக்குறைவாக கெட்ட வார்த்தைகள் பேசி தினம் காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் அவர்களை தரக்குறைவாக விமர்சிப்பது, தாக்குவது என்பது எப்படி அதை நியாயப்படுத்த முடியும்? அது நியாயம் என்று சொல்ல நியாயம் என்று கருதுகிறார்கள். எனவே நான் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்வது, போதும்,
ஏறக்குறைய ஒரு வார காலம் எவ்வளவு மோசமாக போராட்டத்தை நடத்த முடியுமோ அவ்வளவு மோசமாக போராட்டத்தை வன்முறையை நடத்தி முடித்திருக்கிறீர்கள். காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அமைதியோடு பொறுமையோடு தான் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஆட்சியில் இருக்கிறோம்ங்கிற காரணத்தினாலேயும் போலீஸ் துறைக்கு இருக்கிறதுங்கிற காரணத்தினாலேயும் காவல்துறை துறையாக வைத்துக்கொண்டு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தலைமையிலே சென்று தொடர்ந்து இதுபோல வன்முறை போராட்டங்களில் ஈடுபடுவதை பொதுமக்களுடைய நலன் கருதியும் ஜனநாயக நலன் கருதியும் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என்கிற அக்கறையோடும் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நிறுத்த உத்தரவிட வேண்டும் ஒரு கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் முறையில் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது ஒரு வார காலமாக நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரியாமலோ அவருடைய சம்மதம் இல்லாமலோ அனுமதி இல்லாமலோ நடக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. அதிமுகவிலே செல்வி ஜெயலலிதா அவருடைய வாக்கை மீறி முதலமைச்சர் அல்லது அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற செல்வி ஜெயலலிதாவுடைய கட்டுப்பாட்டை மீறியும் அதிமுக தொண்டர்கள் செயல்படக்கூடியவர்கள் அல்ல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னால், முதலமைச்சர் சொன்னார், கட்சி தலைவர் சொன்னால் கண்டிப்பாக கேட்கக்கூடிய தொண்டர்கள் தான் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள். எனவே அவருக்கு தெரியாமல் நடக்கிறது, அவரை மீறி நடக்கிறது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கான முழு பொறுப்பையும் முதலமைச்சர் முறையிலே அவர் தான் இருக்க வேண்டும்.